Taste the Daily. அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சியில் அதிமுக நிர்வாகியின் சட்டையை கிழித்து ஸ்டாலினின் அரசின் ஏவல் துறை உச்சக்கட்ட அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். நடத்தக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை, நிர்வாகிகளை போராட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அந்தந்த பகுதிகளிலே ஓட்டை உடைத்தல் பேருந்து, அரசு பேருந்துகளை வைத்து காவல்துறையினர் கைது செய்து அட்டூழியத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்த மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளராக இருக்கக்கூடியவருடைய சட்டையை பிடித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ரஜித் சதுர்வேதி என்பவர் இழுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயக ரீதியிலே அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய பொறியியல் படிக்கக்கூடிய இளம் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையை வழக்கு பதிவு செய்து திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்கிற நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை கண்டித்துதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையிலே காவல்துறையினர் ஒரு அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட கண்காணிப்பாளர் ஆக இருக்கக்கூடிய இந்த ரஜித் சதுர்வேதி என்பவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் போலவே செயல்படுகிறார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஜனநாயக உறவுகளை நசுக்கும் துணியிலே அவரை சட்டையை பிடித்து கிழித்து அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டப்பட வேண்டும், காவல்துறை அதனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ரஜித் சதுர்வேதி என்பவர் அந்த சட்டையை பிடித்து அநாகரிகமாக தரவென்று இழுத்து அதை கிழித்து இருக்கிறார். ஒரு சமுதாயத்தில் போராடுவதற்கு, ஜனநாயகத்துடைய பிரச்சனைகள் பேசுவதற்கு இது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் இது போன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நடந்து கொண்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக அவர் இதற்காக என்ன நடவடிக்கைகளை வேண்டுமானாலும் சட்ட ரீதியாக மேற்கொண்டிருக்கலாம். அதை விடுத்துவிட்டு சட்டையை பிடித்து தரவென ஒரு குற்றவாளியை இழுத்துச் செல்லுவது போலவும் அதே போல சட்டையை கிழித்திருப்பது என்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நசுக்கக்கூடிய விதமாக ஸ்டாலினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஏவல் துறையாக செயல்படுகிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அவர் வேண்டுமென்றே அந்த நிர்வாகிகளை சட்டையை பிடித்து இழுத்துச் செல்லக்கூடிய இந்த காட்சி என்பது காவல்துறையினுடைய செயல் இதுதானா? இந்த நிலையில்தான் காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்வதை விடுவித்து இதுபோன்று போராடுபவர்களை, ஜனநாயக ரீதியாக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்துபவர்களை அவர்களுடைய சட்டையை பிடித்து இழுத்துச் செல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரஜித் சதுர்வேதி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.